பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய மாதத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே கூட வாக்குத்தத்தமாக தந்த வார்த்தை, அது யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6வது அதிகாரத்திலே 47வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் மீட்பர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் வாழ்வு அளிப்பவர் என்று யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. இந்த நித்திய ஜீவன் என் வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நித்திய ஜீவன் கிடைத்து விட்டால் என் வாழ்க்கையில 3 மாற்றங்கள் நடைபெறும். என்னென்ன 3 மாற்றங்கள் நடைபெறும்? முதலாவது, எனக்கு மரண பயம் நீங்கும். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கக்கூடிய அந்த மரண பயம் நீங்கும். மரணத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த பயம் எனக்கு நீங்கி போகும். 2வது காரியம், என் வாழ்க்கையில் அமைதி ஏற்படும், சந்தோஷம் குடிகொண்டு இருக்கும். அமைதியோடு கூட எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். 3வது காரியம், ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக உங்களை படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நான் எதுக்கு போறேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ற மனுஷன் எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கலாம். ஆனால் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தராகிய ஆண்டவர் என்னை படைத்த நோக்கத்தை நான் அறிவேன். ஜீவன் நான் பெறுவதனாலே நான் ஆண்டவர் என்னை எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறார், எந்த நோக்கத்துக்காக என்னை உருவாக்க நினைத்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நான் அறிவேன். மற்றவங்களால சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. கடவுள் படைத்த நோக்கத்தை அறிந்த பிள்ளைகளாக நாம் செயலாற்றுவோம். இந்த 3 காரியம் நம்மிடம் காணப்பட்டால் நித்திய ஜீவன் நம்ம வாழ்க்கையில பிரகாசம் அடைந்து விட்டது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசியுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார். நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குரைக்கிறார். வாக்குரைத்த தேவன் அவர் மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் நம்மளோடு கூட நம்மளை ஆட்சி செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய பலனாய் இருந்து கால்களை மான் தோலை போலாக மாற்றி நிறைவான வாழ்வுக்குள்ளாக நித்திய ஜீவனை அளித்து உங்களை அவர் பக்கம் திருப்பி அவர் கட்டாயம் உங்களை மீட்டுக் கொண்டு நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.